ஹாய் பிரியா. என்னாச்சு உனக்கு? ஷட் அப். யூ ஆர் a cheater. நீ என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்க. நீ என்ன சொல்ற? ஆமா, நீ ஜான் இல்ல, ஜான் செத்துட்டான். வாட்? ஏ பிரியா, என்னமா பேசுற? போய்டு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. பிரியா, ரிலாக்ஸ். என்ன பிரியா, ஷாக்கா இருக்கா? இன்னும் என்ன நம்புற பாத்தியா? அந்த நம்பிக்கை தாண்டி எனக்கு பிளஸ்ஸே. ஃப்ரெண்ட்ஷிப்ல நம்பிக்கை தான் முக்கியம். அப்போ இதெல்லாம் பண்ணது நீயா? நீ ரொம்ப லேட்டடி. புத்திசாலியா இருந்தா நீ என் ஃப்ரெண்டா இருந்திருக்க மாட்ட. அடி பாவி, ஃப்ரெண்ட பழகிட்டு ஏன்டி இப்படி பண்ண? இன்னுமா புரியல? பணம்டி, பணம். உன்கிட்ட இருக்கிற பணம். என்னடி பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்? நீ சொல்ற உலகத்துல பணம் தாண்டி எல்லாமே. பணத்துக்கு முன்னாடி எந்த ரிலேஷனும் இல்ல. எனக்கு பணத்தாசை வந்ததே உன்னாலதான். உன்னோட ரிச் என்ன ரொம்ப டச் பண்ணுச்சு. அதான் உன்னை வச்சு பக்கா பிளான் போட்டு. நாய்க்கு கூட விசுவாசம் தெரியும்டி. ஃப்ரெண்ட்ஸுக்கு பாசம் காட்டதான் தெரியும். ஆனா வேஷம் போட தெரியாது. வேஷம் போட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பையே நாசம் பண்ணிட்டியேடி. அடச்சி, பணம் கேட்டிருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேனா? எவ்வளவு கொடுத்துருப்ப? 1 லட்சம், 5 லட்சம்? கொடுத்த பணத்தை திரும்ப கேட்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் ஒன்னு சொல்றேன் கேளு. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு புராணத்துல கூட கிருஷ்ணன் குசேல, கர்ணன் துரியோதனன்னு ஆம்பளைங்க தான் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் பொண்ணுங்களுக்கும் என்னைக்குமே ஆகாது. சில பொண்ணுங்களுக்கு பேராசை தான் ஜாஸ்தி. தனக்குன்னு வந்துட்டா யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இஷ்டப்பட்டத கஷ்டப்பட்டாவது அடையணும்னு நினைக்கிற ஜாதி தான் பொண்ணுங்க ஜாதி. நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பிளான் போட்டது எல்லாமே நீ கொடுக்கிற பிச்சை காசுக்காக இல்ல. நான் ஏதாவது சாப்பிடணும்னா முழுசா சாப்பிட்டுதான் பழக்கம். சைன் பண்ணு. போட மாட்டேன். பிரியா, பிரியா, செத்தாலும் பரவாயில்ல, அந்த சைனை மட்டும் போட்றாத. உங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து பிரியா. அப்பவே சொன்ன இவளை நம்பாத நம்பாதன்னு. இவள போய் ஃப்ரெண்ட் நம்பிட்டியே. டேய், தைரியம் இருந்தா கட்ட உத்துறா பாப்பா. ஜான், ஜான், சைன் அப் போடு. ஜான், வேண்டாம். வேண்டாம் ஜான். நான் சைன் பண்றேன். சொல்ற கேளு, விட்டு. சைன் பண்றேன். வேண்டாம். சைன் அப் போடு. வேண்டாம் ஜான். வேண்டாம் பிரியா. ஏய், நில்றா. ஜான், போடு. தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க ஜான். வேண்டாம். போடு. பிரியா, பிரியா, இப்போது எங்களை விட்டு. தேங்க்ஸ் பிரியா. இப்படியே ஒண்ணு விட்டா நான் பாடுபட்டதெல்லாம் பாழா போயிடும். நான் வாழணும்னா முதல்ல நீ சாகணும். பக்தின்னு வந்தா பாம்புக்கு பால் வைக்கணும். பயம்னு வந்தா பாம்புக்கே பால் ஊத்தணும்.
அஞ்சலி என்ன பண்றீங்க? இவர் சாந்தி ஹஸ்பண்ட். இவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் இவங்க 2 பேரும் தான். தெரியும் பிரியா, உனக்கு தெரியாத எவ்வளவு விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் அனாதையா இருந்தப்போ உங்க அப்பா கிட்ட பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டேன். ஒருவேளை சாப்பாடு வேணுமா, வாழறதுக்கு நல்ல வாழ்க்கை வேணுமான்னு கேட்டாரு. ஒன்னும் தெரியாம நின்னப்போ என் கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்னை படிக்க வச்சு அனாதையா இருந்த என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே உங்க அப்பா தான். என்ன போல எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை கொடுத்தவரு. அடிக்கடி சொல்லுவாரு, பணத்தை மட்டுமே பாக்குறவங்கள பத்தடி தள்ளி வைக்கணும், குணத்தை மட்டுமே பாக்குறவங்கள எப்பவும் கூட வைக்கணும்னு. அப்படிப்பட்டவருக்கு மகளா பிறந்துட்டு புத்திசாலியா இருக்க வேண்டியவ ஃப்ராடு பண்றவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கியே. இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் அருண் தான் மாஸ்டர் மைண்ட். உன் மேல பார்த்தப்பதான் எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. துளசி மாடத்துல பூஜை பண்றவங்க எப்படி சர்ச்லயும் பிரேயர் பண்றாங்கன்னு டவுட் வந்துச்சு. அப்பவே உனக்கே தெரியாம என் டிபார்ட்மெண்ட் மூலமா ஸ்குவாட் வச்சு வாட்ச் பண்ண. உங்க அப்பா உன்னை ரொம்ப நம்பினாரு. எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட தான் பேசுவாரு, உன் தங்கச்சி கிட்ட பேச மாட்டாரு. அவளுக்கு அப்பானா பயம். நீ சொன்னா அப்பா எதுவும் செய்வாரு. இதையே காரணமா வச்சு ரம்யா உன்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சா. நீயும் நம்பிட்ட. நீ பணத்துல மட்டும் உயர்ந்தவ இல்ல, குணத்திலையும் உயர்ந்தவ. நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம். அருணும் உன் தங்கச்சிய மைண்ட் வாஷ் பண்ணி லவ் பண்ற மாதிரி நடிச்சான். பாசம்னா என்னன்னு தெரியாத அவளுக்கு அருண் காட்டின போய் பாசத்துல மெய் மறந்துட்டா. உன் மூலமா அருண் அப்பா கிட்ட மீட் பண்ண வச்சா. படிப்பு செலவுக்கு ஏதாவது பணம் வேணும்னா கேளு, நான் தரேன். சூப்பர் சார், உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கணக்கு போட்டு வாழ்றவங்க நீங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சார்.
என்னதான் இருந்தாலும் உங்க பொண்ணு தான் என் பொண்டாட்டி. இது உன்னுடைய கனவு. கனவை நினைவாக்கி காட்டுறேன் சார். பாய். அவர் சொல்லியும் கேட்காம அவசரப்பட்டு அவங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன். அப்பவே உன் அப்பா போன்ல என்கிட்ட வருத்தப்பட்டு பேசினாரு. அதான் நான் கடைசியா பேசினது. இவங்க வேலையே தப்பான வழியில போயாவது சொகுசா வாழறதுதான். ஆனா அருண் உண்மையா லவ் பண்றது யாரு தெரியுமா? நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அதை பத்தி ஸ்டடியும் பண்ணு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் ஈஸி ஒன்றும் கிடையாது. எவ்வளோ நாள் நம்ம ஏழையா இருக்கிறது? தினமும் கஷ்டப்பட்டு வாழ வாழ்க்கை எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. நான் உன்னை எவ்வளோ காதலிக்கிறேன் தெரியுமா? நாம 2 பேரும் சேர்ந்து வாழ போற வாழ்க்கை ரொம்ப வசதியா இருக்கும். ஐ லவ் யூ ரம்யா. ஆனா எனக்கு ஒரு டவுட். சாந்தியை நான் எதுக்கு காதலிக்கணும்? பிரியா எதுக்கு வேண்டாங்கிற? நீ நினைக்கிற மாதிரி இது ஈஸி இல்ல. பிரியாவை லவ்ல விழ வைக்கிறது கஷ்டம். அவ சாதாரண பொண்ணு இல்ல. ஓகே, இன்னிலிருந்து சாந்தியோட தூக்கத்தை நான் கெடுக்கிறேன். சாந்தி செத்தது நேச்சுரல் டெத் இல்ல, தட்ஸ் a murder. உனக்கே தெரியாம சாந்திக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொன்னதே இந்த அருண் தான். பிங்கி ஸ்விம்மிங் பூல்ல தானா விழல, அவளை தள்ளி விட்டு கொன்னதே இந்த ரம்யா தான். சோ எல்லாமே அருண் போட்ட பிளான் தான். சாந்தி பிங்கி இறந்த துக்கத்துல நீ அப்செட்டா இருக்கவும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு உன்கிட்ட ஃபீலிங்கா பேசி பீச் ஹவுஸ்க்கு வர வச்சா ரம்யா. என்ன பிரியா 2 நாளா இப்படியே இருக்கியே? அருண், ப்ளீஸ் லீவ் மீ அலோன். சாரி பிரியா. அருண் என்கிட்ட எல்லாமே சொன்னாரு. பிரியா, நீ அங்கேயே இருந்தேன்னா உனக்கு பிங்கியோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். நீ ஒரு வேலை பண்ணு, கொஞ்ச நாள் எங்க பீச் ஹவுஸ்ல இரு. அங்க இருந்தேன்னா உனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஆனா அந்த பீச் ஹவுஸ் ரம்யாவோடது இல்ல. பிளான் பண்ணி பீச் ஹவுஸ வாடகைக்கு எடுத்தாங்க. அங்க இருந்த தாத்தா பாட்டி, அந்த வெட்டியா எல்லாரையும் பணத்துக்காக நடிக்க வச்சா. அங்க இருந்த அந்த தாத்தா பாட்டி வீடு, அந்த கல்லறை எல்லாமே செட்டப் தான். செக்ல சைன் வாங்கினதே பீச் ஹவுஸ்க்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக தான். லைட் ஹவுஸ் ஜான்னு ஒருத்தர் இருந்தது உண்மைதான். அவன் ஒரு அனாதை வாட்ச்மேனா இருந்தான். எப்படி செத்தான்னு இது வரைக்கும் தெரியல. அவன் கேஸ்ல எந்த பிரஷரும் இல்லாததால கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதையே சாக்கா வச்சு ராம ஜான் ஆக்கிட்டாங்க. எப்படி தெரியுமா? நீ லவ் பண்ண கேரக்டர் ஜான், ஆனா அவன் பேரு ஜான் இல்ல, ராம். ரம்யா ஒரு தடவை அவ ஃபேமிலி டாக்டரை பார்த்துட்டு வரும்போது ஐசியூ வார்டை கிராஸ் பண்ணும்போது இவனை பார்த்திருக்கா. லைட் ஹவுஸ் ஜான் மாதிரியே இவன் இருந்ததும் சடனா திங்க் பண்ணி டாக்டர் கிட்ட பேசினான். தான் குழந்தைக்கு கேன்சர் ஆபரேஷனுக்கு பணம் இல்லாம தவிச்சது தெரிய வர, ஆபரேஷனுக்கு பணம் தரோம், நாங்க சொல்ற மாதிரி நீ நடிக்கணும்னு ரம்யா சொன்னா. அவனும் ஒத்துக்கிட்டான். உன்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சான். பீச்ல குதிரை ஓட்ட கத்து தரேன்னு உன்னை குதிரையில ஏத்தி விட்டுட்டு பின்னாடியே ரவுடிகளுக்கு போன் பண்ணி வர வச்சு தகராறு பண்ண வச்சது எல்லாமே நாடகம். நீ ரம்யா கூட கார்ல கமிஷனர் ஆபீஸ் போகும்போது ஹாஸ்பிட்டல் முன்னாடி இந்த ராம பார்த்துட்டு ஜான் ஜான்னு ஓடினப்ப நீ வண்டியில விட்டுட்டு போன கேமரால இருந்த போட்டோவை அங்க வந்து அருண் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டான். உன்னோட மொபைல்ல இருந்த செல்ஃபிய ராம் தான் டெலீட் பண்ணான். இப்படியே உன்னை குழப்பி உன்னை மென்டல்னு ப்ரூவ் பண்ணி. என்னாச்சுமா உன் ஃப்ரெண்டுக்கு? சத்தவனை பார்த்தேன்றா, அவ கூட பழகினேன்றா? ஆல்ரெடி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட அவளை காட்டியாச்சு சார். டாக்டரும் அவ ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்கான்னு சொல்லிட்டாங்க. நான் எவ்வளோ சொல்லியும் நம்ப மாட்டேங்கிறா. இருக்கிறத இல்லைங்கிறா, இல்லாததை இருக்குங்கிறா. அவ தனியா இருந்தா சூசைட் பண்ணிக்குவாளோன்னு பயமா இருக்கு சார். பயமா இருந்தா இந்த பொண்ணு மனரீதியா பாதிக்கப்பட்டிருக்கான்னு ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் எடுத்து உங்க ஏரியா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எழுதி கொடுத்துரு. அங்கே அந்த இன்ஸ்பெக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணி அவளை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து விட்டுடுவாங்க. போலி டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி உன்னை கொலை பண்ண பார்த்தாங்க. எல்லாமே பணத்துக்காக போட்ட பக்கா பிளான். அந்த தாத்தா பாட்டி வெட்டியான் டாக்டர் எல்லாமே இப்ப ஏன் கஸ்டடிக்கு வந்துட்டாங்க. ஒரு ஆம்பளை தப்பு பண்ணா அது அவனோட மட்டும் முடிஞ்சிரும். ஒரு பொண்ணு தப்பு பண்ணா அது எல்லா பொண்ணுங்களுக்கும் போய் சேரும். ஏன்னா பொண்ணை வச்சுதான் நம்ம வீட்டுக்கும் பெருமை, நம்ம நாட்டுக்கும் பெருமை. கருவுக்கு உசுர கொடுக்கறதும் கற்புக்காக உசிரிய கொடுக்கறதும்
பொண்ணுக்குன்னு உள்ள பெருமை. பணம் பணம்னு பணத்துக்காக பண்ற உன்ன மாதிரி பொண்ணுங்களாலதான் பொண்ணுங்களுக்கே அவமானம். Take them to custody.